ஒன்லி பேஸ் மாடலுக்கு வந்துட்டு 8GB ரேம் மட்டும்தான் கொடுப்பாங்க. எல்லாரும் கமெண்ட்டில் என்ன கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், மோஸ்ட் ப்ராபப்லி அந்த மாதிரியே வந்துட்டு ஏதாவது ஒரு சில்மிசம் இதுலேயும் பண்ணுவான்ட்டு தான் எனக்கு தோணுது. செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா புது ஐஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்க லீக்ஸ் எல்லாம் அப்படி நிறைய எடுத்துன்னு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு தரேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை கட்சிக்குது, தரேன். சரி, லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன ரூமர்ஸ்லாம் இருக்குது, ஒரு சில ஸ்பைசி ரூமர்ஸும் கூட வந்துருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்ற விஷயங்களை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா தலைவரே? ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் போன வருஷம் மாதிரியே வந்து 4 ஃபோன் லான்ச் ஆக போகுது. பட் இந்த வருஷம் ஒரு புது ஃபோன் வரப்போகுது. என்ன வரும் அந்த 4 ஃபோன்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, iPhone 17 பேஸ் மாடல் ஒன்று, iPhone 17 Pro Max, இது மூணுமே வந்துட்டு போன வருஷம் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா iPhone 17 Air வந்துட்டு iPhone 17 Plusக்கு பதிலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ளஸ் மாடல் இந்த வருஷம் வராது, ஏர் மாடல் தான் வரப்போகுது. அண்ட் இன்னொரு ஸ்பைசியான ரூமர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ட்ரா ஃபோனும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வருஷம் லான்ச் ஆகலைன்னா ஒரு மிட் இயர் ரீஃப்ரெஷ், இப்படி இல்லைன்னா வந்துட்டு அடுத்த வருஷம் ரீஃப்ரெஷில் வந்துட்டு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அது வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்லி ஒரு அல்ட்ரா வாட்ச் ஈக்குவலாக ஒரு எக்ஸ்ப்ளோரர்ஸ் எடிஷன், ஒரு ரக்கெட் ஃபோன் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது நம்ம கேட்காத ஒரு ஃபோன், அதாவது iPhone 17 Air. தின்னஸ்ட் ஃபோன் யார் இப்போ கேட்டா? நம்ம லிட்ரலி வந்துட்டு சாம்சங் லான்ச் ஆனதையும் பார்த்தோம். சாம்சங் S25 வச்சு அது எந்த அளவுக்கு ஒரு எபிக் ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்த்தோம். இன்ஃபேக்ட் நீங்கள் S25 அல்ட்ராவோட பர்ச்சேசஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 45K ரேட்டிங்ஸ் இருக்குது S25 அல்ட்ராக்கு. பட் இதுக்கு S25 Edge பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ரேட்டிங்கு, ஒரு ரிவ்யூ இருக்குது. அப்புறம் சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 to 2000 ரேட்டிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர் நான் இங்கே போடுறேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகாத ஒரு ஃபார்ம் ஃபேக்டர் ஒரு டிவைஸை வந்துட்டு எதுக்கு ஆப்பிள் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ரூமர்ஸ் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். என்ன கேஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த iPhone 17 Air இருக்குல்ல, அதாவது தின்னஸ்ட் ஃபோனுன்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த தின்னஸ்ட் ஃபோனோட பேட்ரி வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்றதுக்காக ஒரு பேட்ரி கேஸ் லான்ச் பண்ணுறாங்க. அந்த பேட்ரி கேஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு நார்மல் iPhone 17 இல்லை 17 ப்ளஸ்ஸை விட வந்துட்டு திக்காயிருது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. சரி விடு, வன்மத்தை விட்டுருவோம். நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். ஏன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃபோன்ஸில் வந்துட்டு அக்ராஸ் த போர்ட் 48 மெகாபிக்சல் கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்துட்டு டெலிஃபோட்டோவும் வந்துட்டு 48 மெகாபிக்சல் கேமரா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே அந்த டெலிஃபோட்டோலையுமே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூவபிள் லென்ஸ் மாதிரி ஒன்று வரும், மூவபிள் லென்ஸ் டெக்னாலஜி ஒன்று வரும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப் டு 8x ஆப்டிக்கல் ஜூமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்பிள் வந்துட்டு அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா 15 ப்ரோலேயே கொடுத்துட்டு உங்களுக்கு 1x வந்துட்டு ஆப்டிக்கல் ஜூமு, 2x ஆப்டிக்கல் ஜூம் அளவுக்கு வரும் அப்படின்னா, பட் அது ஆப்டிக்கல் ஜூம் கிடையாது. அது வந்துட்டு ஆக்சுவல் 48 மெகாபிக்சல்ல இருந்து உள்ள கிராப் ஆகிறது தான். மோஸ்ட் ப்ராபப்லி அந்த மாதிரியே வந்துட்டு ஏதாவது ஒரு சில்மிசம் இதுலேயும் பண்ணுவான்ட்டு தான் எனக்கு தோணுது. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பட் அகெயின் என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் வந்துட்டு 12 மெகாபிக்சல்லேருந்து 24 மெகாபிக்சல் கேமராவை அப்கிரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 8K ஃபுட்டேஜ் ரெக்கார்டிங் சப்போர்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், இந்த இவங்கிட்ட 8K இருக்குது, 8K30. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். பட் அதுக்கு மேலே வந்துட்டு நான் யூஸ் பண்ணதா எனக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் மோரோவர் நிறைய பேர் வந்துட்டு 8K யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. பட் கொடுக்கறது ஓகே, நல்ல விஷயந்தான். அது கொடுத்தாலுமே வந்துட்டு அதை வியூ பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு 8K டிஸ்பிளே வந்துட்டு எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரில. ஸோ அதையும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். 8K சப்போர்ட் வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் அப்கிரேடே வந்துட்டு 4K 120 கொடுத்தாங்கல்ல. ஸோ இந்த வாட்டி 8K வரதுக்கு சான்ஸ் இருக்குன்றாங்க. அண்ட் மோரோவர் நம்ம காலகாலமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்கிரேட், பெட்டர் பேட்டரி லைஃப் ஆன் ப்ரோஸ். எஸ், ப்ரோ டிவைசஸ்க்கெல்லாம் வந்துட்டு அப் டு 5000 mAh பேட்டரி வந்துட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்றாங்க. இது வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அதே அளவு மெயின்டைன் பண்ணுமா? ஏன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி ப்ராசரும் வந்துட்டு நல்ல ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராவுமே வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோவில் டிஸ்பிளேஸ் அளவுக்கு எந்த அளவுக்கு அப்கிரேட் வரும் அப்படின்ட்டு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த 5000 mAh
பண்ணுச்சா இல்லை வந்துட்டு பேட்டரி லைஃபை இன்னும் இன்க்ரீஸே பண்ணுறாங்களா அப்படின்றதும் எனக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஸ்பீக்கிங் ஆஃப் பேட்டரிஸ், நமக்கு வந்துட்டு C2.2 சப்போர்ட் இருக்க வயர்லெஸ் சார்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா 15 வாட்ஸ்லேருந்தே 25 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் நமக்கு வந்துடும். அது மட்டும்தான் வருதா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கே வரும். எஸ், எல்லோரும் கமெண்ட்டில் என்ன கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், சாம்சங்லேயும் இருக்குது. பட் சாம்சங்கில் இருக்கிறது வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் அது சூப்பராகவே இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஒரு சில டைம் வந்துட்டு அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. Sometimes may be good, sometimes may be shit. சப்போஸ் என்னோடய ஃபோனோட பேட்டரி வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, இல்லை ஒரு 20% இருக்குது, நான் சார்ஜ் போடணும் அப்படின்ட்டு நினச்சேன்னா நான் பாட்டுக்கு வயர்லெஸ் பவர் ஷேரிங் ஆன் பண்ணிட்டு என்னோடய பாக்கெட்டில் வச்சுருவேன். பட் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா அது அந்த 20%லேருந்து ஒரு 35% போயிட்டு அப்படியே நின்றோம், அதோட ஸ்டாப் ஆகிடும். இது ஓகே, பரவாயில்ல. சாம்சங் வந்துட்டு அவங்களோட பேட்டரியை மொத்தமாக டிப்ளீட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு செக்யூரிட்டிக்காக சேஃப்டிக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில, இல்லை ஹீட் ஆனதுனால வந்துட்டு கட் ஆகுதான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மேனுவல் ஓவர் ரைடு இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஆப்பிள் எப்படி அந்த ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கை, அந்த பவர் ஷேரிங்கை வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம காத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஆப்வியஸ்லி வைஃபை 7 வந்துட்டு எல்லா மாடல்ஸ்லையுமே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு 17 ப்ரோஸில் வந்துட்டு ஒரு நியூ டிசைன் கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. தேவையில்லாமல் நம்ம 15 ப்ரோவில் டைட்டானியம் அவங்க கொடுத்து அந்த டைட்டானியமை வந்துட்டு திரும்பி 17 ப்ரோவில் எடுத்து நாங்கள் திரும்பி வந்துட்டு ஒரு யூனிபாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போகிறாங்க, சரி வயர்லெஸ் சார்ஜிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் ஐஃபோன் 17 ப்ரோவோட டிசைன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு பார்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த கேமரா பம்புமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இருக்கும். பட் அந்த கீழே இருக்க அந்த வயர்லெஸ் சார்ஜிங் காயில் இருக்க பார்ட், அந்த ஆப்பிள் லோகோ இருக்க பார்ட் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிளாஸில் செஞ்சுருப்பாங்க ஃபார் வயர்லெஸ் சார்ஜிங் பாஸ் த்ரூக்காக. அண்டு முக்கியமான விஷயம், அந்த கேமரா பம்ப் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு யூனிபாடி டிசைனாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஆண்டனாஸ்லாம் வந்துட்டு வெறும் சைடில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன ஆகும்னா அந்த சைடில் இருக்க ஆண்டனா ஓவராலாக அப்படியே கேமரா பம்பை சுற்றி வந்துட்டு கவர் ஆகி ஒரு லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 5Gயோட சிக்னல் ரிசீவிங் கேப்பபிலிட்டிஸ் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெட்டர் சிக்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு ரூமர் தான், இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றத நம்ம காத்திருந்தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சாம்சங் என்ன பண்ணுவானோ அதே மாதிரி ஆப்பிளும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறான் அந்த ரேம் விஷயத்தில். அதாவது சாம்சங்கில் எப்படி பேஸ் ஆஃப் த பேஸ் மாடல் வந்துட்டு 8GB ரேம் கொடுத்துருவான், மீதி எல்லா மாடல்ஸ்க்கும் வந்துட்டு 12GB ரேம் கொடுப்பான் இல்லையா. அதே மாதிரி ப்ரோ மாடல்ஸ்க்கும் ஏர் மாடல்ஸ்க்கும் வந்துட்டு இந்த வருஷம் 8GBலேருந்து 12GB ரேமாக கொடுக்குறாங்க. ஒன்லி பேஸ் மாடலுக்கு வந்துட்டு 8GB ரேம் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு ரூமர் இருக்குது. என்ன நடக்குது அப்படின்ட்டு காத்திருந்து பார்ப்போம். அண்ட் டிஸ்பிளே சைஸஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டாக இத்தனை நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த 6.1 இன்ச்லேருந்து 6.3 இன்ச்சுக்கு கூட்டு போகிறாங்க. அதாவது ஸ்மாலர் சைஸ் ஃபோன்ஸுக்கு. லார்ஜர் சைஸ் ஃபோன்ஸ்க்கு வந்துட்டு 6.7 இன்ச்லேருந்து 6.9 இன்ச்சாக கூட்டு போகிறாங்க. மேஜர் டிஃப்ரென்சஸ் தெரிய வாய்ப்பு இல்லை, பட் கொஞ்சம் அந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் நான் கேட்குறது, நம்ம சேனலில் இருக்க நிறைய பேர் கேட்குறதெல்லாம் ஒரே விஷயம் தான். நிறைய பேர் வந்துட்டு நம்ம ஸ்மால் ஃபோன்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். பட் அது வந்துட்டு இப்போதைக்கு நடக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. தேவையில்லாமல் தின் ஃபோன்ஸ்லாம் விட்றாங்க. கேட்குறத கொடுக்குறான்னா நான் கொடுக்குறத நீ வாங்கிக்க அப்படின்றான். சரி, ஆப்பிள் பீயிங் ஆப்பிள், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அது போக வந்துட்டு 120 Hz டிஸ்பிளே அக்ராஸ் த போர்டு வருது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 120 Hz டிஸ்பிளே கொடுக்குற அளவுக்கு இவன் அவ்வளோ நல்லவன் இல்லை. நான் எப்போ பார்க்குறேனோ அப்போ அதை நம்புகிறேன். அஃபிஷியல் கீனோட் வந்துட்டு இப்போ நாளான்னைக்கா நம்ம வந்துட்டு அன்றைக்கி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே நான் ஒரு போஸ்ட் கூட போடுறேன், இல்லை நான் ரீல் கூட போடுறேன், பார்ப்போம். அண்ட் தென் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்துட்டு எல்லா மாடல்ஸ்க்கும் வரும் அப்படின்றாங்க. என்ன ஒரு ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ்லாம் வந்துட்டு இப்போ இன்னும் புது டெக்னாலஜி மாதிரி பேசுகிறீங்க. ஆண்ட்ராய்டெலாம் காலகாலமாக அது கொடுத்துட்ருக்கான். நீங்கள் அந்த பக்கம் பேசுகிறது எனக்கு கேட்குது. ஸோ இட்ஸ் ஓகே. அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்து ஒரு விஷயம் உருவுறான்னு இல்லையா, அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட அந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் இருக்க டிஸ்பிளே இருக்குது இல்லையா, அந்த டிஸ்பிளே டெக்னாலஜியை வந்துட்டு ஆப்பிள் ஆப்டின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த ப்ரோ டிவைசஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு யாருக்கு யூஸ் ஆகும் தெரில, ஸ்மாலர் டைனாமிக் ஐலாண்ட் வருதுன்றாங்க. இது வந்துட்டு அது சும்மா அது ஃபிட் அண்ட் ஃபர்கெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. அதே மாதிரி நியூ கலர்ஸாக வந்துட்டு 2 நியூ கலர்ஸ் வரும்ன்றாங்க. 2ல் ஏதோ
ஒன்று வந்துட்டு ஒரு பளபளன்னு இருக்க ஒரு ஆரஞ்சு கலரு, அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர், டீப் ப்ளூ கலர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லெட்ஸ் see where it goes. எனிவே ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். நம்ம வந்துட்டு என்னென்ன ஐஃபோன்ஸ் வரப்போகுது, என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசியிருப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றுக்கிறது இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு இதில் இல்லை ப்ரோ இதெல்லாம் கிடையாது ப்ரோ இதெல்லாம் வரவே வராது ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுட்டு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன போய்